பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பயத்தோடு இருக்கிறீர்களா? கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? நடுக்கத்தோடு இருக்கிறீர்களா? ஏதோ ஒரு பயம் என்னை தொற்றி கொண்டிருக்கிறதே, என்னை இந்த பயம் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதே, எப்பொழுது இந்த பயம் மாறும்? இந்த பயத்தினால் வியாதிகள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, தொல்லைகள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, நஷ்டங்கள் வருகிறது. இதையே நான் பின்தொடர்ந்து கொண்டு இருக்க வேண்டுமா? எப்பொழுது இந்த பயம் என்னை விட்டு விலகும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 41 அதிகாரம் 10 இவ்வாறாக சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ எதை குறித்தும் பயப்படாத. பிள்ளைகள் பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்களா? சத்துருவானவன் பயமுறுத்தி கொண்டிருக்கிறானா? கடன் பாரத்தை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இந்த பிரச்சனை என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு பயம் தோற்றிக் கொண்டிருக்கிறது, இந்த பிரச்சனை எப்பொழுது மாறும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அது எனக்கு விடுதலை தராதா? அதிலிருந்து நான் ஒரு விடுதலை பெற மாட்டேனா? அந்த விடுதலை எனக்கு ஒரு சமாதானத்தை தராதா? நான் எப்பொழுது சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழுவேன்? என்னுடைய குடும்பம் பயந்து கொண்டிருக்கிறதே, இந்த வழக்கு விஷயத்தில் ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கிறதே, இந்த வியாதியை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறேனே, மருத்துவர்கள் எழுதி கொடுத்து விட்டார்கள், இந்த வியாதி உன்னை பின்தொடர்ந்தே தான் இருக்கும், மரணம் வரைக்கும் இதை நீ சுமந்து கொண்டு தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி மருத்துவர்கள் எழுதி கொடுத்து விட்டார்களே, அதே நினைப்போடு நான் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, மரண பிடியில் நான் இருந்து கொண்டிருக்கிறேனே, எனக்குள்ளாடி இருக்கக்கூடிய விசுவாசம் இந்த பயத்தினால் குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்பொழுது ஆண்டவரே எனக்குள்ளாடி இந்த பயம் மாற்றப்பட்டு ஒரு சுகம் உண்டாகும் என்று தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன்னை வழிநடத்தக்கூடிய தெய்வம் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எவீருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எவீருவே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஜெப ஆலய தலைவனாகிய எவீரு தன்னுடைய மகள் வியாதியாய் இருக்கிறாள், அவளுக்கு ஒரு சுகம் வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் பணிந்து குனிந்து ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட வர்றேன்ப்பா, நான் உன் மகளை சொஸ்தப்படுத்துகிறேன், நான் உன் கூடாரத்துக்கு வருகிறேன் என்று அவனோடு கடந்து போன போது இடையிலே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் தன் வியாதியின் நிமித்தம் ஆண்டவருடைய தொங்கலாடையை பிடித்த போது அவருடைய சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு அவளை சொஸ்தப்படுத்தின அதே நேரம் எவீருவின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றினது, ஆண்டவருடைய அந்த வல்லமை இனி குறைந்து போயிற்றோ, அந்த அற்புதம் குறைந்து போயிற்றோ, இனி என் பிள்ளையை சுஸ்தப்படுத்த மாட்டாரா, சுகப்படுத்த மாட்டாரா, அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று உள்ளுக்குள்ளாடி ஏங்கி கொண்டிருந்தவனை பார்த்து அவனுடைய வீட்டார்கள் வந்து சொன்னார்கள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், மகள் மரித்து போய்விட்டாள் என்று அவனிடத்தில் சொன்னபோது அவன் உள்ளம் துடிக்க ஆரம்பித்தது. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், எவீருவே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து அவனை அழைத்து கொண்டு போய் கூடாரத்துக்குள் அவனுடைய மகளை எழுப்பின தெய்வம் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. எழுப்புவதற்கு, சுகம் தருவதற்கு, விடுதலை தருவதற்கு தெய்வம் உங்களோடு கூட பிரயாணம் பண்ணிவிட்டார். எந்த இடத்துல விடுதலை வேண்டுமோ
எந்த சரீரத்தில் விடுதலை வேண்டுமோ சத்ருவானவன் பிடித்து அவகாசம் பண்ணி வைத்து கொண்டிருக்கக்கூடிய கிரியைகளிலிருந்து கர்த்தர் அற்புத சுகத்தை தருவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். கேன்சர் கட்டிகள் மாற்றப்பட போகிறது. மரணத்தின் பிடியில் இருக்கிறவர்கள் விடுதலை பெறப்போகிறார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கும் போதே அந்த வல்லமைகள் குள்ளாடி ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்க போகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், சத்ருவின் வல்லமைகளை முறியடித்து நான் ஜீவனை தரப்போகிறேன். நான் ஜீவனை தரும்போது நீங்கள் சாட்சிகளாய் எழும்பி நிற்பீர்கள். காரணம் என்ன தெரியுமா? நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால அந்த பயத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகள் உன்னை விட்டு வெளியேறப் போகிறது. உன் குடும்பத்தை விட்டு வெளியேறப் போகிறது. உன் பிள்ளைகளை விட்டு வெளியேறப் போகிறது. உன் தொழிலை விட்டு வெளியேறப் போகிறது. உன் ஊழியத்தை விட்டு வெளியேறப் போகிறது. கர்த்தராகிய தெய்வம், நீதியின் சூரியனாகிய தெய்வம் உங்கள் மத்தியில் உலாவும் போதே அவர் பெரிய காரியங்களை நான் உன் குடும்பத்தில் செய்வேன். உன் பிள்ளையின் காரியத்தில் நான் செய்வேன். திருமண காரியம் நடக்கப் போகிறது. கர்ப்பத்தின் கனிகள் ஆண்டவர் தரப்போகிறார். நீங்கள் ஏது விஷயத்தில் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த விஷயங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்தில் அந்த பயம் இருக்குது, ஆண்டவரே என் பிள்ளையின் காரியத்தில் ஒரு பயத்தோடு இருக்கிறேன், அவன் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறான், அந்த தேர்வில் வெற்றி பெறுவானா, ஜெயம் கிடைக்குமா, அவன் தோல்வியைத்தான் தழுவ போகிறானா, அப்படி என்கிற ஒரு பயம், வியாதியில் சுகம் எப்பொழுது கிடைக்கும் என்கிற ஒரு பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறேன். அதை நான் இன்றைக்கே செய்ய போகிறேன். அந்த வியாதியை நான் எடுத்து மாற்றப் போகிறேன். அதை வேரோடு அறுத்து எறிவதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன்னுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படட்டும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று ஆவியானவர் திட்டமாய் ஆண்டவர் குடும்பங்களோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மனுஷ சத்தத்தை கேட்காத. மனுஷன் உன் கூட இருக்க மாட்டான், உனக்கு துணையாக நிற்க மாட்டான். அவன் கண்ணியை தான் வருவிப்பானே தவிர, அவன் சஞ்சலத்தை தான் உண்டாக்குவானே தவிர, அவன் உனக்கு உறுதுணையாய் ஆறுதலாய் அவன் 4 வார்த்தை சொல்ல வரமாட்டான். அவன் நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுகிறவன். மனுஷனை பார்க்கிலும் தெய்வத்தின் மேலே பற்றுதலாய் இரு என்று வேதம் நமக்கு அழகாக கற்றுத்தந்தாலும் ஆவியானவர் சொல்கிறார், எந்த மனுஷனுடைய சத்தத்தையும் நீ கேட்காத. தேவ சத்தம் உன் காதுகளில் ஒலிக்கப்படும் போதே அந்த தெய்வம் புதிய காரியத்தை உன் குடும்பத்தில் நான் செய்வேன், நீ பயப்படாதே என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பத்தை பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் தந்தீங்களே ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் குடும்பத்தில் இருப்பீராக. எங்கள் பயங்களை கர்த்தர் மாற்றுவீராக. எங்களை ஜெயமாய் கர்த்தர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய அற்புதத்தை செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் எங்களுடைய குடும்பத்தில் அதிசயமாய் விளங்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி நாங்கள் எதை குறித்தும், எதை பார்த்தும், எதை கேட்டும் எங்கள் இருதயம் பயப்படவே செய்யாது ஆண்டவரே. ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு நாங்கள் பிடித்து ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் போதே அந்த காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் வழி நடத்தினவர் இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.